ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் டாபிக் பார்க்க போகிறோம், பார்ட் 2. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஜியோ டெக்னிக்கில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50-60 கொஸ்டின் நம்ம போட்டிருப்போம். ப்ளஸ் அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் இருக்கும், நிறைய சால்வ்டு கொஷின்ஸ் இருக்கும், நியூ ஃபார்முலா கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோக்கும் இதுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் மேட்ச் ஆகும். சரிங்களா? ஃபுல்லாக மேட்ச் ஆகுது. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், நியூ ஃபார்முலா கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்ட் 2 ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அப்புறம் நமக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுலேயும் நம்ம என்னென்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ், போலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A dry density of soil is 1.5 gram per cc. If the saturation water content were 50%, then its saturated density and submerged density would be respectively அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ட்ரை டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. காமா டி இஸ் ஈக்குவல் டு 1.5 சிசின்னு கொடுத்துட்டாங்க, கிராம் பர் சிசி. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, வாட்டர் கண்டென்ட் கொடுத்துட்டீங்க, சேச்சுரேட்டட் வாட்டர் கண்டென்ட் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 0.5. அப்போ நீங்கள் ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா சேச்சுரேட்டட் வாட்டர் கண்டென்ட், சேச்சுரேட்டட் இஸ் ஈக்குவல் டு காமா சேச்சுரேட்டட் G + E டிவைடட் பை 1 + E இன்ட்டு காமா டபிள்யூ. இந்த ஃபார்முலா தான் ஃபஸ்ட் எல்லோரும் எழுதுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல E நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு பதிலாக நமக்கு ரிலேஷன் என்ன அப்படின்னா காமா டிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இருந்தாலும் நமக்கு ஸ்பெசிஃபிக் G கொடுக்கல. அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு காமா டி இன்ட்டு 1 + W. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேச்சுரேஷன் வாட்டர் கண்டென்ட் போட்டிங்க அப்படின்னா இது காமா சேச்சுரேட்டட் ஆகிடும். ஓகேங்களா? இதான் ரிலேஷன். ஓகே, எஸ், போகலாங்களா? இப்போ காமா சேச்சுரேட்டட் தான் கேட்குறாங்க இல்லைங்களா? அப்போ காமா டி என்ன 1.5. ஓகே, 1 ஃபார்முலா. சேச்சுரேட்டட் வாட்டர் கண்டென்ட் நமக்கு என்ன சொல்கிறீங்க, 0.5ன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அப்போது 1.5 கூட்டினீங்கன்னா 1.5. அப்போ 15 × 15 225, 2 தள்ளிக்குள்ளே வச்சுக்கோங்க. 2.25 கிராம் பர் சிசி. ஓகேங்களா? திஸ் இஸ் காமா சேச்சுரேட்டட். நமக்கு இது இப்போது 2.25 ஆப்ஷன் 1 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வந்து நம்ம கரெக்டான ஆன்சர். அடுத்து என்ன கேட்குறீங்க, காமா சம்மர்ஜ் கேட்கு. அப்போ காமா டேஷ் ஆர் காமா சம்மர்ஜ் இஸ் ஈக்குவல் டு காமா சேச்சுரேட்டட் மைனஸ் காமா டபிள்யூ, டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் அப்படின்றோம். இப்போ காமா சேச்சுரேட்டட் நீங்கள் 2.25 சிசியில் கிராம் பர் சிசியில் போடுறீங்க. இப்போ இதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கிராம் பர் சிசி 1 கிராம் பர் சிசி. ஓகேங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம் பர் சிசியில் 1 கிராம் பர் சிசி 1. அப்போ கழிச்சிட்டிங்க 1.25 கிராம் பர் சிசி நமக்கு வந்து காமா சம்மர்ஜ்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் E கொடுக்கல, திடீர்னு காமா சேச்சுரேஷன் கொடுத்துட்டீங்க. இந்த ஃபார்முலாவில் காமா ஜென்ரலாக காமான்னு போட்டால் இந்த இடத்துல வாட்டர் கண்டென்ட் நீங்கள் போட்டுக்கலாம். காமா சேச்சுரேட்டட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல சேச்சுரேட்டட் வாட்டர் கண்டென்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லையா, இஃப் தி சேச்சுரேட்டட் வாட்டர் கண்டென்ட் வேர் இஸ் 50% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். A sample of saturated sand has a dry density is 18 kilonewton per meter cube. A specific gravity is 2.7. If density of water is 10 kilonewton per meter cube, the void ratio of the soil sample what அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்கீங்க, ட்ரை டென்சிட்டி கொடுத்துட்டீங்க. அப்போ காமா டி இஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு காமா டபிள்யூ டிவைடட் பை 1 + E. டேரெக்டாக இந்த ஃபார்முலா எழுதணும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகே, அவங்க கேட்குறது நம்ம வாய்ட் ரேஷியோ ஆஃப் தி சாம்பிள் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ காமா டி கிவன் 18. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு ஜியோட வேல்யூ 2.7, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 9.81, பட் அவங்க 10ன்னு கொடுத்துட்டாங்க, எடுத்துக்கோங்க 10ன்னு, டிவைடட் பை 1 + E. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இந்த 1 + E இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா, 1 + E இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ மல்டிபிள் பண்ணிட்டேன், 27 டிவைட் பை 18 அடிச்சு போடுங்க. 1 9 2 டைமு, இது 3 டைமு, அப்போ 1.5. ஓகேவா? அப்போது 1 + E இஸ் ஈக்குவல் டு 1.5 போடுறீங்க. எனக்கு தேவை E தான். E இஸ் ஈக்குவல் டு 1.5 மைனஸ் 1. ஸோ ஆன்சர் இஸ் 0.5. ஓகேவா? வாய்ட் ரேஷியோ இஸ் 0.5. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ டேரெக்டாக ஃபார்முலா ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோ என்ன பார்த்துருப்போம், இந்தமாதிரி ஃபார்முலா சம் மேக்ஸிமம் போட்டிருக்க மாட்டோம். ஃபார்முலா என்னன்னு மட்டும் தான் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இந்தமாதிரி டஃப்பான கொஷின்ஸ் இல்லை, இந்தமாரி ஒரு மாடரேட்டான கொஷின்ஸ்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி கேட்டும் இருக்காங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா?
the correct sequence of plasticity of mineral in soil increasing order அப்படின்னு கேட்குறாங்க. plasticity of water in increasing order. அப்போது பிளாஸ்டிசிட்டி இருக்குல்லே ரொம்ப அதிகமாக இருக்கிறது எதுக்கு? மோன்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்குறீங்க. ஓகே சாரி. ஸோ இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா சின்னதுலேருந்து ஓகேங்களா, ஸ்மால் டு ஹையருக்கு போகணும், கரெக்டாக? ஸ்மால் டு ஹையர் கேஸுக்கு போகணும். அப்போது ஸ்மால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது என்னது? சிலிக்கா அப்படின்றது கிளே தான். ஓகேங்களா, சிலிக்கா அப்படின்னு நமக்கு கிளேயில் நமக்கு வரும். அடுத்து இந்த கலினோலைட், இலைட், மோன்ட் மொரனோலைட் அப்படின்னா இதெல்லாம் கிளேயோட மினரல்ஸ். அப்போ இன்னும் நமக்கு பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இருக்கிற ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து சிலிக்காவுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ அதை விட கலினோலைட்டுக்கு, அப்போ அதை விட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இலைட்டுக்கு, அதை விட இன்னும் அதிகமாக இருக்குது மோன்ட் மொரனோலைட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, சிலிக்கா இருக்கிற ரொம்ப பிளாஸ்டிசிட்டி கம்மி இங்கே. அதாவது ஜென்ரலாக சாயில் அப்படிங்கும்போது சிலிக்காவுக்கு பிளாஸ்டிசிட்டி அதிகம். பட் இங்கே கொடுக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கிளேவோட மினரல்ஸ். ஓகேங்களா, கலினோலைட், இலைட், மோன்ட் மொரனோலைட் இதெல்லாம் வந்து கிளேவோட மினரல்ஸ். இருக்கிறே பிளாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கக்கூடியது. இதில் வந்து பிளாஸ்டிசிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா கலினோலைட், இலைட், மோன்ட் மொரனோலைட். இது அந்த ஆப்ஷன் கரெக்ட் இல்லைங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் மூணும் மேட்ச் ஆகிறது பாருங்கள் எங்கே இருக்குன்னு. இது மட்டும்தான், இந்த ஆப்ஷன் மட்டும் தான். எனக்கு சிலிக்கா தெரில. ஃபஸ்ட்டு இருக்குலே வந்து கலினோலைட் தான் வந்து பிளாஸ்டிசிட்டி கொஞ்சம் அதிகம். அது ஓகேங்களா, அதை விட இன்னும் அதிகம் வந்து இலைட்டு, அதை விட ரொம்ப அதிகமானது மோன்ட் மொரனோலைட் கடைசியாக இருக்கணும், இலைட் வந்து சென்டரில் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கலினோலைட் இருக்கணும். ஏ மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, 2 soil sample A and B having a porosities Na 40% and Nb 60% respectively. What is the ratio of void ratio? So, இப்போ void ratio EA divided by EB equal to N divided by formula N divided by 1 minus N for part A எழுதிடுறேன். ஓகேங்களா, divided by N divided by 1 minus N. ஓகே, part B எழுதிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த என்னோட வேல்யூ இங்கே 1/n இங்கே 1/n ரெண்டு கேன்சல் பண்ணிடக்கூடாது. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். இதுக்கு போடுங்க 4 போட்டிங்கன்னா இது வந்து 6. அப்போ 4:6ன்னு ஒரு ஆன்சர் வருது. ஸோ ஆப்ஷன் இல்லை. ஓகே, பெட்டர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதோட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? 40%. ஓகேங்களா, 40 டிவைடட் பை 1 minus n அப்படிங்கும்போது பேலன்ஸ் நமக்கு என்ன வரும்? 60 நமக்கு வரும். 40 டிவைடட் பை செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு 60 டிவைடட் பை 40. கரெக்டாக 60 டிவைட் பை 40 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 40 into 40 டிவைடட் பை 60 into 60. கரெக்டுங்களா? எஸ். அப்போ 9 2 0 2 0 கேன்சல். அப்போ 9 ஈஸ்ட் ஓகேங்களா, சாரி 1 minute, 2 16 ஈஸ்ட், நான் அடிச்சிட்டேன் டேரெக்டாக. ஓகேங்களா, 16 ஈஸ்ட் 36. ஓகேவா, அப்போது 2 16 9 36. அப்போ 4:9 நமக்கு வருது ஆன்சர். 4:9. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். கரெக்டாக போட்டுக்கணும் சரிங்களா. அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 40 மேலே போயிடும், இந்த 60 இங்கே வந்துடும். ஓகே, அப்போ 4:9 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ பொறுமையாக நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் எடுத்துடலாம். டேரக்ட் ஃபார்முலா ஈயோட வேல்யூ டேரெக்டாக n E is equal to n divided by 1 minus 1, n is equal to E divided by 1 plus E நம்ம போட்டிருப்போம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, a soil sample has a void ratio is 0.5. porosities will be okay. void ratio கொடுத்துட்டீங்க, porosity கேட்குறாங்க. அப்போ porosity n is equal to E divided by 1 plus E. ஓகேங்களா, E is equal to n divided by 1 minus 1. E ஓட வேல்யூ என்ன கொடுங்க? 0.5. கீழே ரெண்டையும் கூட்டிக்கோங்க. 1 plus 0.5 1.5. அப்போ 0.5 divided by 1.5 அப்படின்ற நம்ம 1 5 3 15. அப்போ 1/3. ஓகேங்களா, இன்டூ 100 போட்டிங்க அப்படின்னா 33.33% வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் இஸ் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, எஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கொஷின்ஸை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் இல்லைங்களா, 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ 2-3 டேட்டா கொடுத்துட்டு ப்ளஸ் ஒரு டேட்டா மிஸ்ஸிங் டேட்டாவில். ஸோ இப்போ எந்த ஃபார்முலா மேட்ச் ஆகுதோ அந்த ஃபார்முலா நம்ம கரெக்டாக எடுத்து போட்டுருணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் கிரைன்ஸஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் D10 D30. ஓகே, கிவன் டேட்டா D10 D30 எழுதிடலாம் டேரக்டா. D60 வேல்யூஸ் கிவன் சாயில் இஸ் ரெஸ்பெக்டிவ்லி தான். ஓகே, அப்போ D10 0.23 0.3 0.41. ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி ஆஸ் பர் IAS கோடு இந்த சாயில் கிளாசிஃபிகேஷன் எல்லாமே சாண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ புவர்லி கிரேடா வெல் கிரேடா அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா, இல்லை கிளேன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனஸே கொடுக்கல. சில்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த 2 ஆப்ஷனுமே எனக்கு வராது. ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் யூனிஃபார்மிட்டி CU is equal to D60 divided by D10ங்களா? எஸ். வாட் இஸ் D60?
0.41. What is the D10? 0.23. அப்போ 41 டிவைடட் பை 23. அப்போ என்ன வரும்னு பாருங்க, 23 2 23 வராது, 1 புள்ளி தான் நமக்கு வரும். அப்போ 23 அடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது, பேலன்ஸு 40ன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம இதை 40 வச்சுன்னா 23 17. ஓகேங்களா, 17. அப்போ ப்ளஸ் 18. இப்போ 18. இப்போ 180 எத்தனை 23ன்னு பார்க்கணும். 10 டைம் வராது, 3 26 190ன்னு போயிடும். அப்போ 8 டைம் பாருங்கள், 8 டைம் 24, மீது 2, அது 80க்கு மேலே போகுது. அப்போ 7 டைமு முதல் 21 1 மிச்சம் மேலே 2 14 160 பக்கம் வருது. அப்போ 1.7 அந்த ரேஞ்சு நமக்கு வருது. அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி ஓகேங்களா 1.7 அப்படின்னா நமக்கு என்ன வரும், கிரேட்டர் தென் 6ம் போகல, கோஎஃபிஷியன்ட் யூனிஃபார்மிட்டி கிரேட்டர் தென் 4ம் போகல. அப்போ போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல் கிரேடுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, வெல் கிரேட். அப்போ இது ரெண்டுமே மேட்ச் ஆகலை அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், அதை புவர்லி கிரேடட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, புவர்லி கிரேடட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எஸ்பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, எஸ்பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, புவர்லி கிரேடட் சாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ நீங்கள் இன்னொன்று கண்டுபிடிச்சாலும் கரெக்ட் தான். சிசி வேல்யூ கண்டுபிடிங்க, D30² டிவைடட் பை D60 டிவைடட் பை D10. ஒரு ஆப்ஷன் நமக்கு போதும், இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர். ஓகேங்களா, அப்போ இதை கண்டுபிடிச்சி 1 2 3க்குள்ளே இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக புவர்லி கிரேடட் தான் நம்ம. ஓகேங்களா, அப்போ இது போட்டால் நமக்கு என்ன வரும், D30² எடுங்க. இது நம்ம போடுறதுக்கு கால்குலேட்டர் வேணும். அப்போ 0.3 × 0.3 ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா ஓகே. ஓகேங்களா, D30²க்கு D60 வேல்யூ, D60 இஸ் த 0.41 × 0.23. இதை நீங்கள் அடிச்சு போடுங்க. அப்போ 9. ஓகேங்களா, மேலே மல்டிபிள் 9. இது நம்ம என்ன பண்ணலாம், 9 0.23ங்களா, அப்போ 41 2 சந்தலி புள்ளி வச்சுக்கலாங்களா. ஓகே, இங்கே 4 சந்தலி புள்ளி வருது. 9 41 23 3 12 2 8 3 4 9. அப்போ 0.943ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக பாருங்கள் லெஸ் தென் 1 தான். இது வந்து 9 நமக்கு 0.09 நமக்கு ஓகே 9 வச்சுக்குவோம். இது வந்து 9, இது 9.43. இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும், கண்டிப்பாக லெஸ் தென் 1 தான். அப்போ லெஸ் தென் 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி லெஸ் தென் 1 அப்படிங்கும்போது நமக்கு 2 கேஸ் ஒன்று வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேப் கிரேடட் சாயிலாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் புவர்லி கிரேடட் சாயிலாக இருக்கலாம். சரிங்களா, எஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அப்ராக்சிமேட்லி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, a standard plasticity chart by a Casagrande to classify the fine grain soil shown in the figure. Okay, plasticity index கொடுத்துட்டீங்க, liquid limit கொடுத்துட்டீங்க, A line curve கொடுத்துட்டீங்க. சரிங்களா, அந்த A line curve ஃபார்முலா கேட்பாங்க 0.73 WL - 20. ஓகேங்களா, this is IP ஃபார்முலா. இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு கிளேன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது வந்து CL, இது வந்து CL, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு CM நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு CL CM மீடியம், இது வந்து CH அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ CIன்னு சொல்லுவோம், இது இன்டர்மீடியேட். ஓகே, மீடியம் ஆர் இன்டர்மீடியேட். இது வந்து CH அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது இன்ஆர்கானிக் கிளே வித் ஹை பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன கேட்குறாங்க, தி ஏரியா மார்க்டு P ரிப்ரசன்ட், இந்த P வந்து எபோல் A லைன் கொடுத்துருங்க. அப்போ இது நம்ம கண்டிப்பாக கிளேன்னு தெரிஞ்சு போச்சு. இன்ஆர்கானிக் கிளே வித் ஹை பிளாஸ்டிசிட்டி, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்றதெல்லாம் ஆர்கானிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளே தான். என்ன கிளே அது, இன்ஆர்கானிக் கிளே வித் ஹை பிளாஸ்டிசிட்டின்ற கிளே, CH அப்படின்னு ஒரு சிம்பிள். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கிளாஸிஃபை பண்ண சொல்லுவாங்க, இல்லை இந்த ஏக் லைன் ஃபார்முலா கேட்பாங்க, இந்த மாதிரி சிம்பிளை கொடுத்துட்டு கண்டுபிடிங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, கன்சிடர் a soil sample for which test yield the following the result. ஓகே, percentage of fineness கொடுத்துட்டீங்க, liquid limit 35, plasticity கொடுத்துட்டீங்க. as per the group index classification of a soil. ஓகே, group index கேட்குறாங்க. அப்போ group index அப்படின்னா நம்ம ஃபார்முலா group index GI is equal to 0 to 21 வேரியபிள் நமக்கு தெரியும். AC plus BD plus 0.2A. இது நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் படிக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம், எப்படி நான் வச்சுக்கோங்க. இந்த 2 டிவைட் பை 20 போடுங்க, 0.01 வரும். ஓகே, இது மறுபடியும் அகைன் டிவைட் பை 2 போடுங்க, 0.005 நமக்கு வரும். கரெக்டா, எஸ். ஸோ வாட் இஸ் இன் பை A, B, C, D அப்படின்றது கண்டுபிடிக்கணும். A அப்படின்றது பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனஸ் இன் 75 மைக்ரான்ஸ் மைனஸ் should not greater than 40, அப்போ 35. ஓகேங்களா, 35. Percentage of fineness in 75 microns minus 50. This value should not greater than 40. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா liquid limit. ஓகேங்களா, liquid limit minus 40. ஓகேங்களா, this value should not greater than 20.
அடுத்து வந்து பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஓகேங்களா, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஐபி வேல்யூ 10, திஸ் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் 20 ஓகேங்களா. 40 40 20 20 இது எல்லாத்தையும் கூட்டினா 15 35 15 50 10 கூட்டினா 50 நமக்கு வந்துடும் ஓகேங்களா. எஸ், அப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாமா? ஏ, வாட் இஸ் ஏ ஹியர்? ஏ டேரெக்டாக கண்டுபிடிங்க. 75% மைனஸ் எவ்வளோ கொடுங்க? 42 சொல்லியிருக்கீங்க. அப்போ 42 மைனஸ் 35 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 42 மைனஸ் 35 ஓகே சரி, 62 மைனஸ் 15 35 ஓகேங்களா. ஓகே, ஸோ கொடுத்துருங்க. மீதி 3 கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 3 3 0 ஆகிடும். ஓகே, 1 மினிட் 7 மீதி 5 ஓகே. ஸோ இப்போ ஒன்று 7 மீதி 2 27 ஓகேங்களா. ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 நம்ம சொல்கிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனஸ் இன் 75 மைக்ரான்ஸில் 62ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ 62 மைனஸ் 35 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 27. ஏவோட வேல்யூ 27. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பி. பி இஸ் ஈக்குவல் டு வாட்? பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனஸ் 75 மைக்ரான்ஸ் மைனஸ் 15. அப்போது 62 மைனஸ் 15 62 மைனஸ் 15 கழிச்சிங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ வந்துச்சு? 30. அப்போ இதில் 20 அதிகமாக இருக்கணும். அப்போ 47 கரெக்டாக. எஸ், அப்போ இது கிரேட்டர் தென் 40 போயிடுச்சு. அப்போ நம்ம 40 தான் எடுத்துக்கணும். அப்போ டேக் 40 ஓகேங்களா. எஸ், அப்போ சியோட வேல்யூ எடுங்க. லிக்யூட் லிமிட் மைனஸ் 40. லிக்யூட் லிமிட் எங்கே இருக்காங்க? 35. இப்போ 35 மைனஸ் 40. அப்போ வந்து மைனஸ் வேல்யூ இருந்துருச்சு. அப்போ மைனஸ் அப்படின்னு நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். டினோட்டட் 0 ஓகேங்களா. மைனஸ் 15 டினோட்டட் 0. ஓகே, நெக்ஸ்ட் டியோட வேல்யூ எடுங்க. இப்போ 14 மைனஸ் 10பா. அப்போ 4 நமக்கு கரெக்டாக. எஸ், அப்போ 4. அப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, குரூப் இண்டெக்ஸ் ஜிஐ இஸ் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் குரூப் இண்டெக்ஸை நம்ம கண்டுபிடிச்சி கிளாஸிஃபை பண்ணணும். எவ்வளோ பெரிய கொஸ்டின் பார்த்தீங்களா. எஸ், நெக்ஸ்ட். ஸோ ஏவோட வேல்யூ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன வருது? 0.005 ஏவோட வேல்யூ 27. சியோட வேல்யூ நமக்கு 0 ஆகிடுச்சு. அப்போ அந்த டைம் 0 ஓகே. ப்ளஸ் பிசி வாட் இஸ் 0.01. பியோட வேல்யூ சொல்லுங்கள் 40 இன்ட்டு டியோட வேல்யூ சொல்லுங்கள் 4 ஓகேவா. எஸ் 4. நெக்ஸ்ட் ப்ளஸ் 0.2 ஏவோட வேல்யூ என்னது? 2.7 கரெக்டாக. எஸ், 0.2 இன்ட்டு 2.7 அப்போ மல்டிபிள் பண்ணுங்க என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ நாங்கள் 16 160 கரெக்டாக. ஸோ 40 இன்ட்டு 4 இன்ட்டு 0.01 அப்போ நமக்கு என்னது 1.6 நமக்கு வருது. 1.6 ப்ளஸ் அடுத்து பாருங்கள் 27 ஓகேங்களா. 27னா 54. அப்போ 54 அப்படின்னா 2 சார்ந்த புள்ளி வச்சுக்கோங்க. 0.2 இன்ட்டு 2.7 ஓகே. அப்போ 0.48. 1 மினிட் 0.2 ஏசி ப்ளஸ் பிடி ப்ளஸ் 0.2 ஏவோட வேல்யூ 27 சரிங்களா. எஸ், அப்போது 54. அப்போ 5.4 நமக்கு வரும் கரெக்டாக. எஸ் கரெக்டாக. 27 2.7 கிடையாது. அப்போது 7 வருது நமக்கு கரெக்டாக. 6 7. அப்போது குரூப் இண்டெக்ஸோட வேல்யூ என்னப்பா? ஜிஐ வேல்யூ எங்களுக்கு 7பா. இங்கே ஆப்ஷனே இல்லை. இதை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும் மறுபடியும். குரூப் இண்டெக்ஸ் வேல்யூ 0 to 1 1, 2 to 5 2 to 4 ஆக்சுவலி 2 to 4 5 to 10 10 to 5 to 9 10 to 11 சார் 10 to 20 ஓகேங்களா. எஸ், இப்போ பாருங்க. இப்போ இது எதுக்குள்ள இருக்காரு? குட், ஃபேர், புவர், வெரி புவர் ஓகேங்களா. இதெல்லாம் சாயில் மெக்கானிசம் நடத்தும் போது சொல்லியாச்சு. இதை படிச்சிங்கன்னா சும்மா ஒன்றுமே கிடையாது இதெல்லாம். அப்போது குட் அப்படிங்கும்போது நம்ம இதில் இந்த வேல்யூ எதில் ஃபால் ஆகுது? 5 to 9க்குள்ளே ஃபார்ம் ஆகுது. தேர்ட் இதில் ஃபார்ம் ஆகுது. அப்போது நமக்கு 7 நமக்கு வருது கரெக்டாக. அப்போது நமக்கு என்ன ஆன்சரு? புவர் அப்படின்றது நமக்கு கரெக்டாக. 5 to 9 அப்படிங்கும்போது நமக்கு புவர் 7 அப்படின்றது அதனோட வேல்யூ ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பெரிய கொஷின் பாருங்கள். கொஷின் நமக்கு சின்னது தான். ஏன்னா 2-3 ஸ்டேட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ டேரெக்டாக 2 மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. எஸ், நெக்ஸ்ட். Following the data were obtained when a sample medium of sand was test collected. Constant rate permeability test. Okay, permeability meter. Okay, the cross section area of the sample கொடுத்துட்டீங்க, hydraulic gradient கொடுத்துட்டீங்க, discharge கொடுத்துட்டீங்க, coefficient permeability கேட்குறீங்க. அப்போ permeability discharge Q equal to KIA. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுமா? discharge Q equal to KIA டாசி ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, வாட் இஸ் த டிஸ்சார்ஜ் வேல்யூ கொடுத்துருக்கீங்க? 100. எல்லாம் சென்டிமீட்டரில் அப்ளை பண்ணுறேன். கடைசியில் நான் மீட்டருக்கு மாற்றிக்கிறேன். ஈக்குவல் டு கேவோட வேல்யூ சொல்லுங்கள். கேவோட வேல்யூ கேவோட வேல்யூ தான் கேட்குறீங்க. ஓகே, ஐயோட வேல்யூ சொல்லுங்கள். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் 10. ஏரியா சொல்லுங்கள் 100. ஓகே, அப்போ கேட்குறீங்க. அப்போ 10
10க்கு 10 கேன்சல். அப்போ 1 டிவைடட் பை 100ன்னு சொல்கிறீங்க, சென்டிமீட்டர் பர் செகண்ட்ஸ். ஓகேங்களா, திஸ் இஸ் a k. அப்போ 1 டிவைட் பை 100 சென்டிமீட்டர் மீட்டரை மாற்றிங்க, டிவைடட் பை 100ன்னு போடுவீங்களா? அப்போ எத்தனை ஜீரோ? 10⁻⁻4 மீட்டர் பர் செகண்ட்ஸ் தான் நமக்கு கேவோட வேல்யூ. இருக்கிற ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து இது 10⁻⁴ போட்டுக்கிட்டு மறுபடியும் இது வந்து 10⁻⁻6ன்னு போட்டுவிட்டு எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். இது 2 கேன்சல் ஆகிடும், மீதி இங்கே 4 0 2 0 கேன்சல். மறுபடியும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் சேஞ்ச் பண்ணாலும் கரெக்டாக தான் நமக்கு வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், த installation of sand rains in a clay soil causes the soil adjacent to the sand rains to undergo which one of the following? Installation of sand rains. So sand rains என்ன அப்படின்னா இந்த பர்மியபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. என்ன பர்மியபிலிட்டி அப்படின்னா ஹரிசாண்டல் பர்மியபிலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரில் பண்ணி இந்த இடத்துல ட்ரில் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. மீன்ஸ் பைப் வந்து பிவிசி பைப் டிபெண்டிங் அப்பான் தி ரெக்யூர்மெண்ட். ஓகேங்களா, ஒரு 3 inch டயாமீட்டர் பைப்பு. இதை வந்து நமக்கு சாண்ட் வந்து நமக்கு ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸ்டெபிலிட்டிக்காக. சம் பிளேஸில் காங்கிரீட்டிங் போட்டாலும் போடுவாங்க. ஓகே, காங்கிரீட் போட்டாலும் பண்ணுவாங்க. ஓகே, எஸ். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சாயில் வந்து வாட்டர் இப்படி ஃப்ளோ இல்லைங்களா? ஸோ இப்படி நமக்கு வரும்போது இதனுடைய ஃப்ளோ வந்து பர்மியபிலிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணும். டு ரிடியூஸ் தி ஹரிசாண்டல் பர்மியபிலிட்டி. ஓகேங்களா, டு ரிடியூஸ் தி decreasing the horizontal permeability is the correct answer for this sand rain. ஓகேங்களா, எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மோர் கொஸ்டின் இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஓகே. Two observation well penetrating into the confined aquifer are located 1500 meter apart in the direction of flow. Head is 50 meter and 25 meter indicated the two reservoir well. The coefficient of permeability for the aquifer is 30 meter per day. The porosity is given. The time travel of the inertizer from the well from one well to another well. From one well to another. Okay. So two observation on the well. அப்போ இங்கே ஒரு வெல் இருக்குது, எங்களுக்கு இங்கே ஒரு வெல் இருக்குது. இது வெல் நம்பர் 1, இது வெல் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் லொக்கேட் ஆகிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அது வந்து எப்படி லொக்கேட் ஆகிருக்குங்களா? டிஃப்ரெண்ட் கிரேடியண்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் கிரேடியன்ட் வந்து நமக்கு 25 மீட்டர். அப்போ இது நமக்கு நடக்கக்கூடியது சீப்பேஜ் வெலாசிட்டி. கரெக்டாக? எஸ். அப்போ இந்த சீப்பேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சா நமக்கு டைம் ட்ராவல் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அது இப்படி நமக்கு டிஸ்டன்ஸ் வரும். டிஸ்டன்ஸ் இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கிடையாது, இதுதான் 1500 மீட்டர். ஓகேங்களா, எஸ். ஓகே, அப்போ பர்மியபிலிட்டி கொடுத்துட்டீங்க. ஓகே, போரசிட்டி. அப்போ V = K × I நமக்கு தெரியுங்களா? எஸ். ஓகே, இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது பாருங்கள், சீப்பேஜ் வெலாசிட்டி VS = V/N ஒரு ஃபார்முலா தெரியுங்களா உங்களுக்கு? எஸ். அப்போ எப்படி அதெல்லாம் நம்ம பாருங்கள், V = N × VSன்னு எழுதிக்கிட்டோமா அந்த ஃபார்முலாவை? எஸ். அப்போ இதை எங்கே அப்ளை பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணலாமா? பண்ணுங்கள். இப்போ N × VS = K × I பா. சரிங்களா? வாட் இஸ் N வேர்ட் வேல்யூ? 0.25. ஓகே, இன்டூ சீப்பேஜ் வெலாசிட்டி. சீப்பேஜ் வெலாசிட்டி அப்படின்றது லென்த் டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லென்த் டிவைட் பை டைம். ஓகேங்களா, இப்போ லென்த்தோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? எவ்வளவு? 1500. சீப்பேஜ் வெலாசிட்டி VS = அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லென்த் டிவைட் பை டைம்னு. ஓகே, எஸ். 1500 டிவைட் பை டைம். கேவோட வேல்யூ சொல்லுங்கள். கேவோட வேல்யூ கொடுத்துட்டீங்க 30 மீட்டர். ஐயோட வேல்யூ சொல்லுங்கள். ஐயோட வேல்யூ நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லென்த் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் சொல்லுவோம். ஹைட் டிஃப்ரென்ஸ் 25 டிவைடட் பை லென்த். I = ஹியர் 25 டிவைடட் பை லென்த் வந்து 1500 மீட்டர். ஓகே, எஸ். 1500 மீட்டர். எஸ். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு T என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 750 இந்தமாரி 1200 டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடையாது. இந்த 75 750 கூட ஆன்சர் நம்ம கரெக்டாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஜீரோலாம் பார்த்துக்கணும் இப்போ. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், இங்கே பாருங்க, 2 தான் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடலாமா? அப்போ 25 மாறிடும். ஒரு 25 ஒரு 25 அடிச்சிடலாமா? எஸ். அப்போது மீதி இங்கே வந்து 4 3 3 5 15. அப்போ மீதி நமக்கு 5 இருக்கும். கரெக்டாக? ஒரு 0 கேன்சல், ஒரு 0 கேன்சல். அப்போ மீதி இருக்கிறது 150 × 5 தான். அப்போ 15 × 5 75. பக்கத்தில் ஒரு 0க்கு போட்டுக்கோங்க. அப்போ 750 டேஸ் தான், 750 நாட்கள் நமக்கு நடக்குதான்ப்பா. அதாவது இங்கேருந்து இந்த பர்மியபிலிட்டி ஆகி இப்படி சீப்பேஜ் டவுன், அதாவது 50 மீட்டர் ஹைட்லேருந்து ஹெட் வந்து 25 மீட்டராக ஹெட் நிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து 750 நாட்கள் ஆகிருக்கு. சாரி, 1500 மீட்டர் மீன்ஸ் 1.5 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி போயிருக்கு. ஸோ அதனால தான் எங்களுக்கு இந்த லாஸ் நமக்கு வந்திருக்கு. இப்போ லாஸோட குவான்டிட்டி கேட்டாங்கன்னா Q = KIAன்னு சொல்லலாம். KI நமக்கு தெரியும், ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே,
இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதே கொஷின்ஸை எப்படி கேட்பாங்க அப்படின்னா இயரில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இயரில் என்ன பண்ணுங்க, டேஸ் கண்டுபிடிச்சி டிவைட் பை 365. ஓகே, 300 டிவைட் பை 365. அதாவது எந்த ஒரு கான்செப்டும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் மாற்றாதீங்க. ஓகேங்களா? இப்போ 30 பர் டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை நீங்கள் வந்து இயர் கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்களா? இப்போ மறுபடியும் இந்த இயர் டேரெக்டாக எனக்கு இயரில் ஆன்சர் கிடச்சிடும். ஃபைனலாக டேஸில் கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாக நம்ம, ஏன்னா எப்பயுமே நம்ம டேஸில் தானே கண்டுபிடிச்சி ஆன்சர் போட்டுட்டு இருக்கோம். டேஸில் கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக டிவைட் பை 365. ஓகே, 365, 350 நியர்பை ஆன்சரை போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. A flow net drawn to obtain. What is a flow net? Flow லைனுக்கும் ஈக்குவேஷன் லைனுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோங்கோனலா மேட்ச் ஆகும். அதுக்கு பேர் தான் flow net அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். flow path அப்படின்னா it is a space between the two flow line வந்து flow path அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும்? அப்லிஃப்ட் ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அப்லிஃப்ட் ப்ரெஷர் ஒன்று. அடுத்ததுனா எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? என்ன கிரேடியன்ட் வந்து எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கண்டுபிடிப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீப்பேஜ் ப்ரெஷர் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். சீப்பேஜ் ப்ரெஷர் கண்டுபிடிப்போம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து இந்த ஃப்ளோ நோட்டோட வேலை. சீப்பேஜ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்மியபிலிட்டி கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிக்க மாட்டோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்மியபிலிட்டி கிடையாது. எக்ஸிட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட், அப்லிஃப்ட் ப்ரெஷர், சீப்பேஜ் குவான்டிட்டி. ஓகேங்களா? சீப்பேஜ் குவான்டிட்டி அண்ட் சீப்பேஜ் ப்ரெஷர் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். இதில் வந்து பாருங்கள் பர்மியபிலிட்டி கொடுத்துரும். அப்போ தப்பு. ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்மியபிலிட்டி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஃப்ளோ நெட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. Which one of the following pairs of parameter and expression is not correctly matched? Not correctly matched கேட்குறாங்க. அப்போ CV is equal to CV coefficient of consolidation. ஓகேங்களா? டைம் பீரியட் TV is equal to CVT divided by D ஸ்கொயர் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த D ஸ்கொயர் மேலே கொண்டு போயிருங்க, T கீழே கொண்டு வந்துருங்க. ஓகே, ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட், coefficient of volume of compressibility MV is equal to AV divided by 1 plus E0 நம்ம சொல்லலாம். அப்போ AV is equal to delta E divided by delta sigma into 1 plus E0ங்களாம். அப்போ டெல்டா சிக்மா அப்படிங்கும்போது ரெண்டுக்குள்ள ப்ரெஷர் டிஃப்ரெண்ட், டெல்டா இ. ஓகே, இது கரெக்ட். பீங் கரெக்ட். ஓவர் கன்சாலிடேஷன் ரேஷியோ, வாட் இஸ் மை OCR வேல்யூ? ஓகே, மேக்ஸிமம் அப்ளைடு ஸ்ட்ரெஸ். ஓகே, மேக்ஸிமம் ரூட் நமக்கு வராது, தப்பு. ஓகேங்களா? மேக்ஸிமம் அப்ளைடு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை எக்ஸிஸ்டிங் ப்ரெஷர் ஆன் தி சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸிஸ்டிங் ப்ரெஷர் ஆன் தி சாயில். அண்ட் ரூட் போடுவோம், நமக்கு ரூட் போட மாட்டோம். ஸோ இங்கே ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. சரிங்களா? அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ME ஈக்குவல் டு AV டிவைட் பை 1 plus E0. இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? எஸ். பட் இது நாட் மேட்சபிள் வராது. ஓகே, ஸோ இப்போ மற்ற 3 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது நமக்கு வந்து ஓவர் கன்சல்டேஷன், மேக்ஸிமம் அப்ளைடு ஸ்ட்ரெஸ் டிவைட் பை எக்ஸிஸ்டிங் ப்ரெஷர் ஆன் தி சாயில். ரூட் நமக்கு எங்கே வருதுங்க? சரிங்களா? ஸோ அப்போ இது தப்பு. நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. When a structural load is applied on a soil stratum, which one of the following soil type will have minimum settlement? Minimum settlement எதுன்னு கேட்குறாங்க. இந்த ஓவர் கன்சாலிடேஷன் கிளே எப்படி நம்ம பிஹேவ் பண்ணும்? டென்ஸ் சாண்டை நமக்கு பிஹேவ் பண்ணும். கரெக்டாக? டென்ஸ் சாண்டு புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். டென்ஸ் சாண்டாக பிஹேவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவர் கன்சாலிடேட் கிளேக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஸ்ட்ரைட் லைனாக வெர்ஜின் கர்வாக நமக்கு வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கர்வாக நமக்கு வரும். இதில் நம்ம கண்டுபிடிக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரீகம்ப்ரெஷன் சொல்லுவோம். அந்த கோஎஃபிஷியன்ட் ரீகம்ப்ரெஷன் வேல்யூ 1/5 to 1/10 ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெஷன் நமக்கு வரும், சிசி. சரிங்களா? இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன வரும்? ஃபார்முலா செட்டில்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு CR into H0 divided by 1 plus E0 log of sigma naught divided by டெல்டா சிக்மா டிவைடட் பை சிக்மா நாட்னு விடுவோம். அப்போ இதனோட வேல்யூ நமக்கு நார்மலோட சிசி நீங்கள் ஃபார்முலா எழுததை விட சிஆர் எழுதணும் அப்படின்னா 1/5 to 1/10 டைம்ஸ் வந்து செட்டில்மெண்ட் குறையுது. எதுக்கு இது? ஓவர் கன்சாலிடேஷன் ரேஷியோ. ஓவர் கன்சாலிடேஷன் இஸ் லெஸ் செட்டில்மெண்ட் கம்பேர்ட் டு அதர் டைப் ஆஃப் சாயில் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன். ஓகேங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதை கூட கேட்பாங்க. கோஎஃபிஷியன்ட் ரீகம்ப்ரெஷன் ஈக்குவல் டு டேஷ் டைம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் 1/5 to 1/10. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. கன்சிடர் ஃபாலோயிங் தி ஸ்டேட்மெண்ட். A secondary consolidation of a soil in Terzaghi one-dimensional consolidation theory. Okay. Consolidation is the function of total pressure. Okay. Even after completion of the dissipation of excess water pressure, the soil undergoes a little more consolidation. Yes, correct. Okay. Consider the following the statement. Which one of the statements are correct in கேக்குறீங்க? Okay, right. So, அப்போ correct கேக்குறேன். Secondary consolidation of soil follows the Terzaghi one-dimensional consolidation. Terzaghi consider பண்ணிக்கிறது ஒரு 1D consolidation. Primary consolidation தான் வந்து பார்த்தீங்கன்னா 1-dimensional consolidation சொல்லியிருக்காரு. அப்போ இது நமக்கு தப்பு. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. 2, consolidation is a totally function of effective stress. Total stress கிடையாது. ஓகேங்களா? effective
effective stress பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். Total stress minus pore water pressure. Even after completion and complete dissipation of excess pore water pressure, அதாவது completion of primary consolidation, soil undergoes the little more consolidation. Yes, நடக்கும். அதுக்கு பேர் தான் secondary consolidation நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ 3 நமக்கு கரெக்ட். ஆப்ஷன் 3 only is correct. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட். ஓகேவா? எஸ். இது நீங்க பாத்துக்கணும். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சின்னு சொல்லிட்டு நம்ம போட்டக்கூடாது. சரிங்களா? இந்த 3ன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. A footing 3 meter by 3 meter size transmits a load of 1800 kilonewton. Okay. The angle of load dispersion of your soil is alpha tan inverse of means tan theta கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? மீன்ஸ் என்னோட வேல்யூ கொடுத்துட்டீங்க 0.5. What is the stress created by the footing? ஓகே, ஒரு footing இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய சைஸ் வந்து 3 meter by 3 meter ஸ்கொயர் footing. லோடு வந்து எங்களுக்கு transmits the 1800 kilonewton. ஓகே. ஸோ the angle of dispersion வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருக்கீங்க எவ்வளோ அப்படின்னு எங்களுக்கு 0.5 கொடுத்துட்டீங்க. சரிங்களா? 0.5 கொடுத்துட்டீங்க இந்த ஆல்ஃபா வேல்யூ tan theta. அப்போ நமக்கு இந்த டெப்த்தோட வேல்யூ 5 மீட்டர்னு கொடுத்துட்டீங்க. அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? theta is equal to ஓகேங்களா எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். சரிங்களா? அப்போ 0.5 டின்னு நமக்கு வரும். கரெக்டாக 0.5 டி. இது நமக்கு 0.5 டின்னு வந்திருக்கும். கரெக்டாக? எஸ். நெக்ஸ்ட் 0.5 டி. அப்போ இதனோட சைஸ் 3 மீட்டர். அப்போ இது ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபுட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஸ்கொயர் ஃபுட்டிங் அப்படிங்கும்போது வாட் இஸ் த ஸ்ட்ரெஸ் லொக்கேட்டட் 5 மீட்டரில். அப்போ இந்த 5 மீட்டர் டெப்த்தில் என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு எங்களுக்கு கேட்குறீங்க. கரெக்டாக? எஸ், ரைட். அப்போது லோடு இஸ் ஈக்குவல் டு மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை அந்த பேஸோடைய ஏரியா. ஓகேங்களா? அந்த பேஸோடைய ஏரியா நம்ம என்னென்னு பார்க்கணும். அப்போ பேஸோட ஏரியா பாருங்கள் 1800 கிலோமீட்டர் லோடு. அப்போ பி ப்ளஸ் 2ND அப்படின்னு நம்ம சொல்லலாம். B + 2ND. ஓகேங்களா? அப்போ பியோட வேல்யூ 3 மீட்டர். 2 அப்படிங்கும்போது நமக்கு இந்த பக்கம் ஒரு 0.5D இந்த பக்கம் ஒரு 0.5D இன்டூ 0.5 டெப்த் வேல்யூ 5. அப்போ இது பாருங்க ரெண்டு 1 ஆயிடுச்சா? 2 × 0.5 1. அப்போ 8. அப்போ 8 மீட்டர் பை 8 மீட்டர். பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் ட்ரபிசாய்டல் ஃபுட்டிங். இது வந்து நமக்கு 3 மீட்டர் பை 3 மீட்டர். அப்போ நமக்கு ட்ரபிசாய்டல் கீழே பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? இது 8 மீட்டர் பை 8 மீட்டர் டிஸ்பர்ஷன் இருக்குது. இது 3 மீட்டர் பை 3 மீட்டர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்லோப். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் அப்போ இது அடிச்சு போடுங்க என்ன வருதுன்னு பாருங்க. அடிச்சு போட நமக்கு என்ன வரும்? இது 900ன்னு வரும். ஓகே, இது 4. ஓகேங்களா? மறுபடியும் 450 டிவைடட் பை 4 × 4 நமக்கு வரும். 1 நாள் 4. ஓகே, மீதி மறுபடியும் 1 நாள் 4 மீதி 2 112.5ன்னு வரும். கரெக்டாக? மறுபடியும் 4 1 நாள் 4 2 8 மீதி 3 8 32 32 அடங்காது 1 மீதி மறுபடியும் ஒரு புள்ளி சேர்த்திக்கோங்க. 1 மீதி 1 வரும் 2. ஓகே, எஸ். அப்போ 28.1225 நமக்கு வருதுப்பா. அப்போ 28 சி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம சின்ன சின்னதாக அடிச்சிருச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். நமக்கு எஸ்ட் 28.12. ஓகே, இது கொஸ்டின் வந்து நியூ கொஸ்டின். கரெக்டாக? எஸ். முன்னாடி டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா? கிடையாது. ஓகேங்களா? போய்ஸ்னஸ் தியரியில் நமக்கு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் மெத்தடில் நமக்கு வரும். ஓகே, எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். கம்பல்சரி கேட்பாங்க. சில நேரத்தில் எப்படி தெரியுமா கேட்பாங்க? இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் இஸ் 100 கிலோநியூட்டன் மீட்டர்னு சொல்லிடுவாங்க. இப்போ ப்ரெஷர் இஸ் 100 கிலோமீட்டர் மீட்டர்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் லோடு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ப்ரெஷர் வந்து கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ அதனோட சர்ஃபேஸ் ஏரியா 3 மீட்டர் பை 3 மீட்டர். அப்போ 900 இன்ட்டு இந்த 100 நீங்கள் 9 × 100 மல்டி பண்ணிங்கன்னா இந்த லோடு வந்து 900 கிலோமீட்டர். அப்புறமேட்டு இது டிஸ்பர்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இது டேரெக்டாக சிம்பிள் ஆக்ஷன் கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் ஏபிசிடி போட்டுக்கலாம். ஏபிசிடி. ஓகேங்களா? ஃபார்முலா. ஓகேங்களா? அவர் யார்? ஒரு சயின்டிஸ்ட் யார்? இன்வெஸ்டிகேட்டர் யார்? ஈக்குவேஷன் யாருன்னு கேட்குங்க. ஸ்கிம்டன் போர் ப்ரெஷர் பேராமீட்டர். ஸோ அந்த ஏபி அந்த ஃபார்முலா நமக்கு வரும். ஸோ ஆப்ஷன் 5 கரெக்ட். கூலும்ஸ் தியரி ஃபார் ஷியர் ஸ்ட்ரென்த் ஃபார்முலா 4. ஸ்டோக்ஸ்லா செட்டிலிங் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா 3. டெர்சாகி போர் வாட்டர் ப்ரெஷர் அனாலிசிஸ். இது வந்து நமக்கு டார்சிஸ் ஃபார்முலா. போர் வாட்டர் ப்ரெஷர் அனாலிசிஸில் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு. 54-32 எங்கே இருக்காரு? ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. A vertical cut to be made of saturated clay. C value கொடுத்துட்டீங்க. cohesion, angle of interlocution கொடுத்துட்டீங்க. gamma. What is the theoretical depth of clay excavated without side கொலாப்ஸ் அப்படின்றோம். அப்போது அப்படியே எஸ்கவேட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. இப்படி எஸ்கவேட் பண்ணிட்டே வரீங்க. இந்த சைடு கொலாப்ஸ் ஆகாமல் ஓகே அந்த சைடு வந்து கொலாப்ஸ் ஆகாமல் எவ்வளோ டெப்த் இருக்கும்? அப்போ மீனிங் என்ன? அன்சப்போர்ட்டட் லென்த் ஆஃப் எஸ்கவேஷன். கரெக்டாக? கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் எஸ்கவேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? கிரிட்டிக்கல் டெப்த் ஆர் அன்சப்போர்ட்டட் லென்த் இஸ் ஈக்குவல் டு 4C டிவைடட் பை காமா
into root of kp. ஓகேங்களா, kp கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட். kp equal to 1 minus 1 plus sin pi divided by 1 minus sin pi. sin ஓட வேல்யூ தான் எங்களுக்கு 0, pi ஓட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த வேல்யூ 0, அப்போ kp வேல்யூ 1. இப்போ டேரெக்டாக வேல்யூ இந்த ரூட் 1 ஓட வேல்யூ எடுத்தால் 1 தான். அப்போ டேரெக்டாக 4c டிவைட் பை காமா மட்டும் தான் எனக்கு ஆன்சர் இருக்கும் டிசியில். ஓகேங்களா, அப்போ அப்ளை பண்ணலாங்களா? வாட் இஸ் 4 வேல்யூ? 4 தான். சியோட வேல்யூ 15 சொல்லிட்டீங்க. காமா வேல்யூ 20. அப்போ 60 டிவைட் பை 20, 2 0 கேன்சல், 3 மீட்டர். சரிங்களா, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டோம். இதை சொல்லுங்க, வித்தவுட் கொலாப்ஸ். ஓகேங்களா, நோ நீட் ஃபார் சப்போர்ட் அப்படிம்பாங்க. சரிங்களா, வித்தவுட் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் எஸ்கவேஷன் பாங்க, கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் எஸ்கவேஷன் சொல்லுவாங்க. இதே டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக்னு கேட்டாங்கன்னா half of this value. ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட், what is the intensity of active pressure depth of 10 meter in the dry sand with the angle of shearing resistance, angle of internal friction 30 degree, the unit weight கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ retaining wall உடைய height சொல்லிட்டீங்க. retaining wall height is 10 meter. ஓகே, இப்போது retaining wall height is 10 meter. அப்போ அதோட ப்ரெஷர் டாப்பில் வந்து 0 இருக்கும், பாட்டத்தில் வந்து KA gamma into H இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ KA is equal to what is the formula? 1 minus sin pi divided by 1 plus sin pi. கரெக்டா? எஸ். அப்போ 1 minus sin 30 வேல்யூ 0.5, இது நமக்கு 1 plus 0.5. அப்போ 1/3 நமக்கு வரும். கரெக்டா? எஸ், 1/3 is the KA வேல்யூ. கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ the active earth pressure, okay, the P active earth pressure is equal to KA gamma into H. ஃபார்முலா இதான் நமக்கு. எஸ், அப்போ இது எங்கே மேக்ஸிமம் இருக்கும்? h/3 ஹைட்டில் மேக்ஸிமம் இருக்கும். KA வேல்யூ 1/3, காமா வேல்யூ 18, ஹைட்டோட வேல்யூ 10. ஓகேங்களா, இது நமக்கு ஒரு 3 6 18. அப்போ 60 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட், ஸோ இது எல்லாமே டேரெக்டாக வாட் இஸ் ஃபார்முலா, என்ன நீங்கள் அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிதான் நமக்கு புரிஞ்சிடும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஃபார் எ 4 ஃப்ரீ ஸ்டாண்டிங் பைல் குரூப், 4 ஃப்ரீ ஸ்டாண்டிங் பைல் குரூப் அப்படின்றோம் நம்ம. ஓகேங்களா, 4 ஃப்ரீ ஸ்டாண்டிங் பைல் குரூப். ஓகே, having a arc value of 18.3. அப்போ arc of tan theta is equal to d by s நம்ம சொல்லுவோம். சரிங்களா, arc of tan theta, tan inverse value. ஓகே, arc means arc of tan inverse of அப்படின்னு நம்ம சொல்லுவோம். theta is equal to tan inverse of d by s நமக்கு மீனிங். அப்போ இந்த arc வேல்யூ கொடுத்துட்டீங்க. அப்போ ஓகேங்களா, அப்போ tan theta is equal to 18.3 தான் மீனிங் நமக்கு. ஓகே, இது சாயில் மேக்கர்ஸ் நடத்தும்போது நம்ம படிச்சிருப்போம். ஸோ லேபரி ஃபார்முலா, ஓகே, லேபரி ஃபார்முலா என்ன சொல்லுது? எஃபிஷியன்சி ஆஃப் தி லேபரி ஃபார்முலா 1 minus theta divided by 90 m into n minus 1 plus n into m minus 1 divided by mn. ஓகேங்களா, divided by mn. Now, what is mean by m? What is mean by n? ஓகே, n என்றது நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் பைல், n என்றது நம்பர் ஆஃப் காலம் ஆஃப் பைல். நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் பைல் 1 2, நம்பர் ஆஃப் காலம் ஆஃப் பைல் 1 2. சரிங்களா, எஸ். அப்போ 1 minus theta வேல்யூ ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, 18.3 கிவன் டேட்டா. ஓகேங்களா, டிவைட் பை 90, 18.3 சாரி. எம்மோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க, 2. n minus 1 போட்டிங்கன்னா 1 ப்ளஸ் என்னோட வேல்யூனா 2, n minus 1 போட்டிங்கன்னா 1 டிவைட் பை 2 4 ஆச்சா. எஸ், 2 into 2 4. அப்போ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 4 கேன்சல். அப்போ பேலன்ஸ் வருது 1 மைனஸ் இந்த 18.3 நான் அப்ராக்சிமேட்டாக 18 வச்சுக்கிட்டுங்களா, வச்சுக்கோங்க. ஓகே, 4 9 9 2 டைம், அப்போ 2/10. அப்போ 0.2 தான் ஆன்சர். 1 minus 0.2, 0.8 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அப்போ 80% தான் நமக்கு ஆன்சர். சி தான் ஆன்சர். இப்போ நமக்கு வந்து என்ன வந்திருக்கும், 79.89 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். நம்ம 18 போடுவோம். இந்த 18.3 நான் 18 வச்சுக்கிட்டேன், ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, எஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எஃபிஷியன்சி இது பையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் நியூஸ் ரெக்கார்ட் ஃபார்முலா, ஹில்லிஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் லேபரிங் ஃபார்முலா வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். ஓகே, டேரெக்டாக அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், இன் அண்டர் ரீம்டு பைல் கன்ஸ்ட்ரக்ஷன் த ரேஷியோ ஆஃப் ஷாஃப்ட் டயா டு பல்ப் டயா. ஓகே, ஸோ அண்டர் ரீம்டு பைல், ஓகே, எக்ஸ்பான்சிவ் சாயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி பல்ப் இஸ் ஈக்குவல் டு 2 to 3 டைம்ஸ் நம்ம சொல்லிடுவோம். ஆவரேஜாக 2.5 டைம்ஸ். அப்போ டயாமீட்டர் ஆஃப் தி பல்ப், ஓகேங்களா, பல்ப் இஸ் ஈக்குவல் டு 2.5 டைம்ஸ் ஆஃப் டயா ஆஃப் தி வாட், டயா ஆஃப் தி பைலா? ஃபர்ஸ்ட் டைம் டயா ஆஃப் தி பைல் தான் கேட்குறீங்க, பைல். ஓகே, எஸ்.
அப்போது இது ரேஷியோ போட்டால் 1/2.5 வருமா? ஏன்னா இவங்க கேட்குறது ஏம்ன்ற பைல் டு பல்ப் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. A square pile of section 30 cm by 30 cm. Okay, means square pile 0.3 meter, 0.3 meter, and length is 10 meter. Okay, deposit of clay having C is equal to 5 kilonewton per meter square. A mobilization factor M is equal to 0.8. ஓகேங்களா? resistance லோடு கேரிங் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். ஓகே, அப்போ ஸ்கின் கேட்குறாங்க. அப்போ ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்கின் லோடு. ஓகே, ஆல்ஃபா சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு கொகிஷன் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு தி ஃபேக்டர் வேல்யூ. ஓகேங்களா? சாரி, ஃபேக்டர் வேல்யூ தான் இது. ஆல்ஃபா ஏ இன்ட்டு சி. கரெக்ட். அப்போ ஆல்ஃபா வேல்யூ எவ்வளோன்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல எம்னு சொல்லிட்டீங்க 0.8. ஏன்றது சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ இது ஸ்கொயர்னு சொல்லிட்டீங்க. 4 இன்ட்டு 0.3 இன்ட்டு லென்த்தோட வேல்யூ 10, சியோட வேல்யூ 5பா. சரிங்களா? எஸ். இப்போ பாருங்கள். ஸோ 5 மல்டிபிள் பண்ணால் 40. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆன்சர் தானே கொடுத்துருக்கீங்க. 2 16 இன்ட்டு இவர் 16 இன்ட்டு இங்கே 0.3 மல்டிபிள் பண்ணால் 3 நமக்கு வரும். அப்போ 48 கிலோ நியூட்டன் இஸ் த ஆன்சர். கரெக்டாக? எஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கணும் நம்ம. வாட் இஸ் த லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல்னு கேட்கல. வாட் இஸ் த லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பைல் பை ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஒன்லி. சரிங்களா? ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஒன்லி. இப்போ ஒருவேளை வாட் இஸ் அல்டிமேட் லோடு கேரிங் பைல் குரூப்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா நம்ம 9 இன்ட்டு சி இன்ட்டு 9C இன்ட்டு ஏரியா ஆஃப் பியரிங் ப்ளஸ் திஸ் வேல்யூ. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி போடணும். சரியா? எஸ். சொல்ல முடியாது அந்த ஆன்சர் 192 கிலோமீட்டர் அதிகமாக வருது இல்லைங்களா? நீங்கள் ஆன்சர் மேட்ச் ஆனாலும் ஆகலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. சாரி, இன்ஜினியரிங் நியூஸ் ரெக்கார்டு ஃபார்முலா QA WH divided by 6S plus 2.5 is used for this formula for what? இப்போது ட்ராப் ஹேமர் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு என்னது? W into H divided by S plus C. ஓகே, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 6. இது வந்து ஆக்சுவல் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆர் பர்மிசிபிள் லோடுன்னு சொல்லுவோம். இப்போ ட்ராப் ஹேமராக இருந்தால் சியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்? சியோட வேல்யூ ட்ராப் ஹேமருக்கு 2.5 சென்டிமீட்டர். கரெக்டாக? சிங்கிள் ஆக்டிங் ஸ்டீம் ஹேமராக இருந்துச்சுன்னா அப்படின்னா 0.25 போடுவீங்க. கரெக்டாக? இப்போது இது டபுள் ஆக்டிங் ஸ்டீம் ஹேமர் அப்படிங்கும்போது டபுள் ஆக்டிங் ஸ்டீம் ஹேமர் அப்படின்னா ஃபார்முலாவே வேறு நமக்கு வரும். W into A plus B. வாட் இஸ் த ஏரியா அண்ட் ப்ரெஷர் இன்ட்டு ஹைட்னு நமக்கு வரும். இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த ஆப்ஷனே நமக்கு வராது. கரெக்டாக? ட்ராப் ஹேமரும் நமக்கு வராது. ஏன்னா இது 2.5 கொடுக்கல, நீங்கள் 0.25 கொடுத்துருங்க. அப்போது 2 மட்டும் தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே. டியூரிங் சாம்பிளிங் ஆப்ரேஷன் டிரைவ் சாம்பிளர் is advanced 600 mm. Okay, drive sampler 600 mm. The length of sample recovered. What is the recovery ratio? So recovery ratio ரொம்ப முக்கியமான question இது. Recovery ratio equal to length of recovered. ஓகேங்களா? length of recovery divided by actual length of the sample. ஓகேங்களா? actual length of the tube. ஓகேங்களா? what is the length of recovery? 525 divided by 600. சரிங்களா? எஸ். ஸோ இந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக லெஸ் தென் 1 தான் வரப்போகுது. அது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. லெஸ் தென் 1. அது இல்லாமல் பாருங்கள், இது வந்து 520, இது வந்து 5, இது வந்து 6ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது 525 அப்படிங்கிற 5.25. இது நமக்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ 5.25 டிவைடட் பை 6. அப்போ 5/6ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இது 50ன்னு வச்சுக்குவோம். அப்போ அடங்காத புள்ளி 0 வச்சுச்சு. அப்போது 9 6 7 6 9 7 63. ஓகேங்களா? 7 63 7 டைம் போயிருதுங்களா? ஓகே. 6 அடித்தா 5 30 6 36 7 42 8 48. ஓகேங்களா? அப்போ 8 டைம்ஸு. இப்போ 0.8 ரேஞ்சில் வரது ஆப்ஷன் சி மட்டும் தான் நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ 525 பை 600 அப்படிங்கும்போது நியர்பை 525 நியர்பை 600. ஓகேங்களா? பட் ஆனால் லெஸ் தென் 1 தான் நமக்கு வரும். அப்போ லெஸ் தென் 1 வரதுனால ஆப்ஷன் சி நம்ம போடலாம். இப்போ இந்த ரெக்கவரி ரேஷியோ வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது சாம்பிள் இஸ் த குட். இந்த கொஷின் கேட்பாங்க. குட் சாம்பிள். ரெக்கவரி ரேஷியோ வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்வெல்லிங் சாம்பிள் நம்ம சொல்லுவோம். சாம்பிள் இஸ் ஸ்வெல்டு. ஓகேங்களா? ரெக்கவரி ரேஷியோ வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கம்ப்ரஸ்ட். ஓகேங்களா? கம்ப்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் ஸ்ரிங்க்டு. ஓகே, ஸ்ரிங்க்டு சாம்பிள் ஆர் கம்ப்ரஸ்டு சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா இது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், a soil sampler has the inner and outer dia radii is respectively. The area ratio
Okay, so what is the area ratio? Area ratio is equal to d outer square minus d inner square divided by d inner square. கரெக்டா? எஸ். அப்போ பாருங்க 330 ஸ்கொயர் மைனஸ் 25 ஸ்கொயர் டிவைடட் பை இன்னர் ஸ்கொயர் 25 ஸ்கொயர். சரியா? எஸ். அப்போ இது ரெண்டையும் கழிச்சுக்கோங்க. 1 டிவைடட் பை 25 இன்ட்டு 25 இது வந்து பார்த்தீங்கன்னா 900 மைனஸ் 25 இன்ட்டு 625. இப்போ ரெண்டு கழிச்சு நமக்கு என்ன வரும் பாருங்க, ஒரு 275 கூட்டிக்கங்க. 275 கூட்டினா நமக்கு 700 கரெக்ட். 275. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இந்த 275 இன்ட்டு இந்த 25 எப்படி எழுதலாம்? 4ன்னு எழுதிக்கலாங்களா? 1/25 0.04 அப்போ 4ன்னு எழுதிக்கிறேன். அப்போ இது 4ன்னு எழுதிக்கிறேன். அப்போ பாருங்கள் 4 பெருக்குங்க. அப்போ 275 4 டைம் போட்டால் நமக்கு 20க்கு 0 மிச்சம் 2 28 30 0 மிச்சம் 3 8 11. ஓகேங்களா? எகைன் மறுபடியும் 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4400. அப்போ 44% நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ எதுவுமே நீங்கள் பாருங்கள் 1/25 அப்படிங்கும்போது நமக்கு 100ன்னு வச்சுக்கோங்க மேலே. அப்போ 4 டைம். ஓகே. இப்போ நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னு நமக்கு எல்லாமே ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ டிஃப்ரெண்டாகும் போது நமக்கு நியூமெரிக்கல் வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் நமக்கு போதும், ஆன்சர் அடிச்சிடலாம். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இந்த எக்ஸ்ப்ளோரேஷனில் அந்த டைம் எல்லாம் புது கொஸ்டினாக வந்திருக்கு. ஆல்ரெடி அந்த ரெக்கவரி ரேஷியோ பார்த்தோம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கூட லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஃபார்முலா போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுவும் நமக்கு ஒரு புது விதமான கொஸ்டின், இதுவும் நமக்கு புது கொஸ்டின். ஓகே. இதுலேருந்து 2-3 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப புது விதமான கொஸ்டின். இது எ seismic exploration method velocity v1 and v2 ஓகே வேர் given 600 meter per second 4000 meter per second. ஸோ இது வந்து v1 and v2. okay, the distance corresponding to the break point of velocity 30 meter distance. okay, அப்போ ஒரு பிரேக் பாயிண்ட் வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரிவிஷன் அப்படியே ரிவர்ஸ் நமக்கு வருது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 மீட்டர்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? the base details what is the length of overburden. அப்போ இந்த லென்த் வந்து ஓவர் பர்டன், ஏன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் இல்லைங்களா? அப்போது length of the overburden is equal to distance divided by 2 under the square root of change in velocity divided by summation of the velocity அப்படின்னு நம்ம சொல்கிறோம். summation of the velocity. ஓகே. இப்போ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் எப்படி கொடுத்துருப்பாங்க, d2 is equal to under the square root of v2 minus v1 divided by v2 plus v1 நம்ம சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? எஸ், ரைட். what is the d? distance 30 meter divided by 2 போட்டுக்கோங்க. இதனுடைய டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் என்னன்னு. 4000 3400. எஸ், 3400. சாரி 3400 டிவைடட் பை அண்டர் தி ரூட் நமக்கு வந்துடும். ரெண்டையும் கூட்டிக்கோங்க. 4600. கரெக்டாக? எஸ், 4600. இப்போ 20 கேன்சல். இப்போ ரூட் எடுக்கணும், அதான் இங்கே பிரச்சனை. ஓகேங்களா? 30 டிவைடட் பை 2 அண்டர் தி ரூட் ஆஃப் இந்த 33.4 34 டிவைடட் பை 46. ஓகே. இது நம்ம எப்படி அடிக்கலாம் பாருங்க. 34 ஒரு நிமிஷம். அப்போது இது நீங்கள் அடித்த 2 அடிச்சுக்கிறீங்களா? ஒரு டைமு, மீதி 7 டைமு. ஓகே. 2 அடிச்சு 2 டைம்ஸு 23 டைம்ஸு. கரெக்டாக? 23. இப்போ 17 டிவைடட் பை 23 நீங்கள் ரூட் எடுத்தால் தான் உங்களுக்கு ஆன்சரே வரும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை எப்படி வச்சுக்கலாம், இந்த 17 அப்படின்றத ஒரு 16 நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த 24 அப்படின்றத 23 அப்படின்றத 24ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 4/6 எழுதலாம். அப்போ 2/3 எழுதலாம். கரெக்டாக? எஸ், 2/3 எழுதலாம். இப்போ 30/2 அண்டர் தி ரூட் ஆஃப் 2/3. இவ்வளோ சிம்பிளாக கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த 2/3 நம்ம எப்படி எழுதலாம்? 0.66 எழுதலாமா? 0.66. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 66ன்னு நமக்கு வரும். ஓகேங்களா? 66. அப்போ மேலே 66 கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 66 64ன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. அப்போ 8. சரிங்களா? 64. அப்போ கீழே 10. அப்போ 0.8. சரிங்களா? அப்போ 30/2 இன்ட்டு 0.8 அப்படின்றது இதனுடைய வேல்யூ. இந்த 17/23 அப்ராக்சிமேட்டாக அதோட ரூட்டோட வேல்யூன்னு வச்சுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 3/24. அப்போ 24/2 12 ஆன்சர். ஓகே. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம 12.9ன்னு ஒரு ஆன்சர் இருக்குது, 12.5ன்னு ஒன்று இருக்குது. ஓகே. எஸ். அப்போது ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 0.66ன்னு இருக்குது நமக்கு. கரெக்டாக? 0.66. இப்போ கண்டிப்பாக 64 விட கண்டிப்பாக நமக்கு அதிகமாக தான் இருந்திருக்கணும். ஓகே. இப்போ அப்ராக்சிமேட் நம்ம என்ன பண்ணலாம், வேறு வழி இல்லை. இந்த டைம் நமக்கு வந்து லக்கு தான் நமக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? எக்ஸாமில் வந்து நான் டைரெக்டாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்க்குறேன். 17
டிவைடட் பை 23ங்களா 23 17 டிவைடட் பை 23 0.739 வருதுப்பா. அப்போ பவர் ஆஃப் 0.5 0.86 நமக்கு வருது. அப்போ 30 டிவைடட் பை 2 இன்ட்டு 0.86 ஓகேங்களா இன்ட்டு 30 டிவைடட் பை 2 12.89 ஆன்சர் 12.89. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த ஃபார்முலா டைரெக்டாக கேட்டாலும் கேட்கலாம். ஓகே, இதில் என்ன 12.9 12.5 ரெண்டு நம்ம பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அதனால் ஆன்சர் நம்ம எடுக்க முடியல. கொஞ்சம் இது பொறுமையாக ஓகேங்களா. ஸோ இது யாராச்சும் நமக்கு இந்த ஆப்டிடியூட் படித்தவங்க கொஞ்சம் டெக்னிக் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க போட்டுடலாம். ஓகே, பட் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா நமக்கு இது பொறுமையாக கொஞ்சம் நம்ம யோசிச்சு போடலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? எஸ். The correct sequence of the increasing order of disturbance to the soil sample obtained from junk, ஓகேங்களா, junk, piston, split spoon and remolded. ஓகே, இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்குறீங்க. அப்போ கரெக்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடணும். இன்க்ரீசிங் ஆர்டர் டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா, டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இன்க்ரீசிங் ஆர்டர் டிஸ்டர்பன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்குலே ரொம்ப அக்யூரேட்டான சாம்பிள்னா ஜங்க் சாம்பிளர் தான் வந்து ஃபஸ்ட்டு அக்யூரேட்டான சாம்பிள். அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும் நமக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இதோடைய சாம்பிள் மோல்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஷார்ப் எட்ஜாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, வெரி ஷார்ப் எட்ஜு வித் ரெஸ்பெக்ட் டு இஸ் மேனுவலி நமக்கு ஆப்ரேட் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எடுப்பாங்க. இந்த பிஸ்டன் சாம்பிள் என்னன்னா ப்ரெஷர் அப்ளை பண்ணுவாங்க. ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னன்னா, ஸோ டியூ டு தட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்பிளிட் ஸ்பூன் சாம்பிள் தெரியும், அது நமக்கு டிஸ்டர்ப்டு சாம்பிள் தான். ரிமோல்டு சாம்பிள் தெரியும், அது ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டர்ப்டு சாம்பிள் தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜங்க் சாம்பிளர் இருக்கணும், ரெண்டாவது பிஸ்டன் சாம்பிளர் இருக்கணும், மூணாவது ஸ்பிளிட்டன் சாம்பிளர் இருக்கணும், லாஸ்ட் வந்து ரிமோல்டு சாம்பிள். அப்போ ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். இது புது கொஸ்டினாக இருந்தால் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே. ஸோ சாம்பிளிங் டியூப் வித் கட்டிங் எட்ஜ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் தி சாம்பிள். சாம்பிளிங் டியூப் ஹேஸ் ஃபாலோடு. அப்போ நமக்கு என்ன வேணும்? கட்டிங் எட்ஜ் தான் நமக்கு வேணும். ஓகேங்களா, அப்போ ஏரியா ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ நமக்கு என்னது? கட்டிங் எட்ஜோட அவுட்டர் டயாமீட்டர். அப்போ DW ஸ்கொயர் மைனஸ் இன்னர் டயாமீட்டர். கட்டிங் எட்ஜோட இன்னர் டயாமீட்டர் வந்து DC ஸ்கொயர் டிவைடட் பை DC ஸ்கொயர். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. வேறு எந்த ஸ்டோரியும் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இது ஐ திங்க் ப்ரீவியஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறோம். அவங்க D1 D2 D3 D1 D2 D3 கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து சிம்பிள் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஏரியா ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்லி கட்டிங் எட்ஜ் சாம்பிளர் மட்டும் தான் நமக்கு வேணும். ஓகேங்களா, இது டியூப் அப்படின்னா இதுதான் நம்ம கட்டிங் எட்ஜ். கரெக்டாக? ஸோ இது மட்டும் தான் நம்ம போட்டிருப்போம் ஏரியா ரேஷியோக்கு. இது D2ன்னு சொல்லியிருப்பீங்க. ஓகே, இது D1 சொல்லியிருப்பீங்க, இது D2ன்னு சொல்லியிருப்பீங்க, இது வந்து D3 D4ன்னு சொல்லியிருப்பீங்க. இது வந்து சாம்பிளிங் டியூப். நமக்கு தேவை கட்டிங் எட்ஜ் மட்டும் தான் நமக்கு ஏரியா ரேஷியோக்கு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட். Consider the following. The statement is related to properties of a good quality of soil sample. Area ratio should be, okay, correct. Area ratio should be less இருக்கணும். should be less than 8%, 8 to 10% இருக்கணும். ஓகே, கட்டிங் எட்ஜ் should be thick. தப்பு. கட்டிங் எட்ஜ் should be thinனா இருக்கணும். சரிங்களா, கட்டிங் எட்ஜ் should be thinனா இருக்கணும். இது தப்பு. ஓகேங்களா, இப்போ 1 3 4 ஆப்ஷன் வரலாம். ஓகே, எஸ். இன்சைட் கிளியரன்ஸ் should be லோவாக இருக்கணும். இன்சைடு கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோவாக இருக்கணும். ஓகே, அவுட் சைடு கிளியரன்ஸ் ஷுட் பி லோ. இன்சைடு கிளியரன்ஸ் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3% நமக்கு இருக்கணும். அவுட் சைடு கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 to 0% கொடுக்கலாம். ஓகேங்களா, 0 to 3% நம்ம பார்த்துருப்போம். இது நமக்கு அவுட்டர் கிளியரன்ஸ், அவுட்டரில். பட் இன்சைடு கிளியரன்ஸ் நமக்கு வந்து இன்சைடு கிளியரன்ஸ் நமக்கு 2 to 3% எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, சாம்பிள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வெளியே வரதுக்காக. ஓகேங்களா, எஸ். அவுட் சைடு கிளியரன்ஸ் நமக்கு தேவையே இல்லை, அதை பற்றி நம்ம பார்க்கவும் வேணாம். பட் ஓகே, எஸ். Inside clearance should be low. Inside clearance should be minimum high compared to outside clearance. ஓகேங்களா, இங்கே அப்படி தான் மேட்ச் பண்ணி ஆகணும், ஒரு வழி கிடையாது நமக்கு. ஸோ அப்போ இந்த 3 அப்படின்றது நமக்கு தப்பு தான். ஓகேங்களா, பட் 1ன்றது கரெக்ட். ஓகேங்களா, 1 3 எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. 2 கன்ஃபார்ம் தப்பு. 1 2 அப்போ இந்த ஆப்ஷன் வரக்கூடாது. 2 3 பாருங்க வராது. 3 4 பாருங்க, 3 4 வரலாம். பட் ஆனால் ஏரியா ரேஷியோ ஷுட் பி லோன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ 1 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் மேட்ச் பண்ணலாம். நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 3 4 இப்படி இருந்தால் கூட ஓகே தான். பட் ஆனால் ஆப்ஷன் நமக்கு இல்லை. ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, எஸ். ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் அண்டு வாட் இஸ் த டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளரேஷன். அதாவது இந்த கோர் ஆஃப் சாம்பிளிங் கரெக்டுக்கு இந்த சாம்பிள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டைமண்ட் கோர் ட்ரில்லிங் வெரி ஸ்ட்ராங் ராக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரி ராக் சாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹார்ட் ராக் ஃபார்மேஷன். ஸோ ஆப்ஷன் 2. அன்கேஸ்டு வாஷிங் போரிங். அப்போ அன்கேஸ்டு, அப்போ அன்கேஸ்டு அப்படின்னா ஆல்ரெடி சாயில் ஹேவ் சம் ஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ கிளே சாயிலுக்கு யூஸ் பண்ணுவோம். மீடியம் ஸ்ட்ராங் கொகிசிவ் சாயிலுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ 1. ஓகே, 21 எங்கள் ஆன்சர் இருக்குது.
எஸ் ஆப்ஷன் பி பாருங்க 21 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஆல்ரெடி புள்ளி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். 21 43 வேற மீதி எதுவுமே நமக்கு 21 இல்லை. ஓகே 43 மற்றதும் பார்த்துக்கலாங்களா. ஓப்பன் பிட் எஸ்கவேஷன் ஓகேங்களா. ஓப்பன் பிட் எஸ்கவேஷன் சூட்டபிள் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஷாலோ டெப்த் ஓகேங்களா. ஷாலோ டெப்த் அப்படின்னா நமக்கு ஆகர் போரிங் ஹைவே டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா, அதுக்கு யூஸ் ஆகும். கேஸ்ட் போரிங்னா சாண்டி சாயில் தான் பண்ணுவோம். சாஃப்ட் கொகிசிவ் சாயில் அண்ட் கொகிஷன்லெஸ் சாயில் ரெண்டுக்குமே பண்ணுறாங்க ஓகேங்களா. எஸ் பட் மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்கேஸ்டு வாஷ் போரிங் வந்து கொகிசிவ் சாயிலுக்கு, கேஸ்ட் போரிங் வந்து கொகிஷன்லெஸ் சாயிலுக்கு சூட்டபிள். ஓகே அப்போ 21 43 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே எஸ் நெக்ஸ்ட் சேம் இதே கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ அங்கே டவுட் வந்துச்சு இல்லைங்களா, இங்கே கிளியர் ஆயிரும் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் சாம்பிளர். ஏரியா ரேஷியோ ஷுட் பி லோ கரெக்ட். 1 கரெக்ட். கட்டிங் ஷுட் பி திக்கு தப்பு. அப்போ 1 2 ரெண்டெல்லாம் எங்கே மேட்ச் ஆகுதோ எல்லாமே தப்பு ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்தால் நமக்கு ஏ வரலாம், இதுவும் தப்பு இதுவும் தப்பு ஓகேங்களா. ஏ வரலாம் இல்லைன்னா டி வரலாம் ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் இன்சைடு கிளியரன்ஸ் ஷுட் பி ஹை. ஓகே இங்கே போட்டாங்க பாருங்க. இன்சைடு கிளியரன்ஸ் ஷுட் பி லோன்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும் சரிங்களா. இன்சைடு கிளியரன்ஸ் ஷுட் பி லோ நமக்கு. அதாவது இன்சைடு ஷுட் பி கிளியரன்ஸ் ஹைன்னு சொல்லிட்டீங்க. அவுட் சைடு கிளியரன்ஸ் ஷுட் பி லோ ஓகேங்களா. அப்போ அவுட் சைடு கிளியரன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும் 0 to 3% சொல்லியிருக்கோம். இது வந்து 1 to 2%. அப்போ அவுட் சைடு கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்கணும் கம்பேர் டு இன்சைடு கிளியரன்ஸ் இங்கே நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ நமக்கு என்ன வரணும் 1 3 4 வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்சைடு கிளியரன்ஸ் ஷுட் பி லோன் தான் நம்ம சொல்லியிருக்கணும். ஏன்னா இது ரெண்டு ஆவரேஜ் எடுத்தால் இங்கே 1.5 வருது, இங்கே 2.5 நமக்கு வருது ஓகேங்களா. எஸ் ஸோ ஆப்ஷன் 1 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே பட் இது ஓகே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம 1 3 4 போட்டாலும் கரெக்ட் தான். ஏன்னா இன்சைடு கிளியரன்ஸ் ஹைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்களே 1.5% 2.5% நமக்கு தெரிஞ்சிருமா ஆல்ரெடி. ஸோ அதனால் மேக்ஸிமம் 1 4 தான் கரெக்ட் ஆன்சர். இல்லை மறுபடியும் நம்ம டிபேட் பண்ணி இது இப்படி இது கூட மேட்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலாம் ஓகேங்களா. எஸ் பட் மெஜாரிட்டி ஆன்சர் இஸ் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் அப்ராக்சிமேட் ஒரு 60 கொஷின்ஸ் 60 கான்செப்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். 60 கொஷின்ஸ் வந்து 30 கான்செப்டில் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புல்லட் கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. கண்டிப்பாக இது கேட்பாங்க ஓகே. இதெல்லாம் கேட்காமல இருக்க மாட்டாங்க. இந்த கான்செப்ட் கண்டிப்பாக நீங்களாம் தெரிஞ்சிருக்கணும் ஓகே. எஸ் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா என்ன போடலாம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டாபிக் போடலான்ட்டு இருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் வந்து மார்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷின் 15 கொஷின் தான் எல்லாமே ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப அதிகம். என்னென்ன ஆர்சிசி, ஏன்னா அதில் 3 சப்ஜெக்ட் வந்ததுனால நமக்கு அதிகம் வந்துருச்சு. ஆர்சிசி ப்ளஸ் இந்த சாயில் மெக்கானிக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ இந்த 2 டாபிக் நம்ம முடிச்சாச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த டாபிக் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், அந்த டைம் டேபிள் சிலபஸ் அனாலிசிஸில் என்ன நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோமோ அதை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. எஸ் ஸோ சிவில் விங்ஸ் செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ் ஓகேங்களா, ஆன்லைன் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்டாச்சும் டாப் ப்ரியாரிட்டியில் வேணும் அப்படின்னாலும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அது இன்னொரு டைம் நம்ம பார்ப்போம் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டாபிக் பார்க்க போகிறோம். அதில் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன, ஆல்ரெடி நம்ம ஒரு 70 கொஸ்டின் பார்த்துருப்போம். அந்த கொஸ்டின் இல்லாமல் சால்வ்டு கொஸ்டின்ஸில் இப்போ எப்படி நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் எல்லாமே ஒரு புது விதமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இதெல்லாம் கேட்பாங்க ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம் சரிங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.